வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கை விரைப்பு. பொதுவாக மக்கள் வந்து சொல்லுவினோம், தங்களுக்கு இந்த கை ரெண்டும் விரைக்குதுன்னு சொல்லி. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த முன்கை மட்டும் விரைக்குதுன்னு சொல்லுவேன், விரல்கள் விரைக்குதுன்னு சொல்லுவேன். சில பேர்களுக்கு ஆப்ரேஷன் செய்து போட்டு வந்து விரல் ஒன்றும் அசையுதில்லை, விரைக்குதுன்னு சொல்லுவேன். இப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், ஒரே வேலையை நாங்கள் திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கோம். இதுக்கு காரணம் வந்து ரிப்பீட்டரி ஸ்ட்ரெயின் இன்ஜரின்னு சொல்லுவோம், RSIன்னு சொல்கிறோம். ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்க அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சி காற்றினுடைய சுவாசம் நடக்கும். காற்றினுடைய சுவாசத்தின் ஒரு பக்க விளைவாக லாக்டிக் ஆசிட் உருவாகும். இந்த லாக்டிக் ஆசிட் தசைகளுக்குள்ளே வந்தோடனே தசைகள் வந்து இறுகும். தசைகளுக்குள்ளே இருந்து அது இலவாக வெளியேறாது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரங்கள் இருக்கும். அந்த வேர் பகுதி வந்து தசையில் தான் இருக்கும். தசை மேற்பரப்பில் உள்ள தசையில் தான் சக்தி சக்கரங்களோட வேர்பகுதி இருக்கும். அவை சக்தி சக்கரம் இருக இன்னும் கலங்களுக்குரிய சக்தி வளங்கள் குறைகிறதால மேற்கொண்டும் தசைகள் வீங்கும். அப்படி வீங்க என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த அடியில் இருக்கிற நரம்பை நசிக்கும். தசைகளுக்கு கீழால் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கையில் 2 தசை நார்கள் இதில் வருது. 2 தசை நாருக்கு இடையால் நடுநரம்பு போய்கொண்டு மீடியன் நர்வ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் வீங்கினோன்னு இது குறுக்கால ஒரு சப் உண்டு, இது வீங்கும். ஒரே வேலையை நாங்கள் திருப்பி செய்ய அந்த இடத்துல லாக்டிக் ஆசிட் உருவாகி அந்த தசை சபுன்னு சொல்லலாம். அந்த சபு வந்து வீங்கும், டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்னு சொல்லுவோம். இது வீங்குற நேரம் என்ன செய்யும்னு சொன்னால், அடியால் போகிற அந்த நரம்பை நசிக்கும். இது வந்து காப்பல் டனல் சிம்டம்னு சொல்கிறது. காப்பல் பவுன்ஸ் வந்தாங்கட மணிக்கட்டு எலும்புகளை காப்பல் பவுன்னு சொல்லுவோம். அந்த எலும்புகள் கூடாகத்தான் அந்த நரம்பு போகுது. அவையே ஒரு சுரங்கத்துக்குள்ளால போகிற மாதிரி, டனலுக்குள்ளால போகிற மாதிரி அந்த நரம்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கொண்டிருக்கும். இந்த நரம்பை நசிக்கிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த நரம்பு முடிவுற இடங்கள் எல்லாம் விரைக்க தொடங்கும். நரம்பு நசிவிட எங்களுக்கு விரைக்கும். இந்த பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், சில நேரம் இந்த மோதிர விரல், அரைவாசி, இதெல்லாம் விரைக்கும். இந்த மாதிரி தான் அந்த நர்வ் சப்ளை இருக்குது. இதேன் வருதுன்னு சொன்னால், நாங்கள் மீண்டும் ஒரே வேலையே செய்கிறது. இந்த மாலை கட்டுற ஆக்களுக்கு வருது, பெயிண்ட் அடிக்கிற ஆக்கள், ப்ரஷ் பிடிச்சு நடுவம் அடிக்கிறார்கள், இந்த கையை பயன்படுத்தி கூடுதலான வேலை செய்கிறார்கள், நகை வேலை செய்கிறார்கள், ஒரே வேலையை திருப்பி மரக்கறி வெட்டுறாங்க, வீட்டில் சமைக்கிற நேரம், மோட்டார் பைக் போடுற நேரம் சில பேர் இந்த கையை இப்படி வச்சுக்கொண்டு ஹேண்டில் பிடிக்கிறது. பழமே அப்படி தான் பிடிக்கணும். பிடிக்கிற நேரம் இதில் மடங்காது. கையை இப்படி வச்சு கொண்டு வந்தால் என்ன நடக்குமாட்டா, அந்த கை மடங்கி இருக்க நேரம் அந்த அதிர்ச்சியில் வந்து அந்த இடத்துல நச்சுத்தக்கம் ஏற்படும். அது நேரம் அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரம் இறுக தொடங்கும். சக்தி சக்கரம் இறுக கலங்களுக்கு போகிற கரண்ட் சப்ளை இன்னும் குறைஞ்சு கொண்டே போகும். இதால் அந்த இடத்துல உள்ள தசையில் வீக்கம் இன்னும் கூடிக்கொண்டு போகும். இப்போ நரம்பு மணிக்கட்டு பகுதியில் நசிபடுறதான் இந்த பிரச்சனை. இதை நாங்கள் அக்குபஞ்சரில் ரொம்ப இலவாக சுகப்படுத்தலாம். என்ன சொன்னால், அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரம் பெரிகார்டியன் 7 இதய சுற்றுரைக்குரிய சக்தி வெளியேற அந்த சக்தி பாதை தான் அது. அந்த பாதையில் இதில் இருக்கிறது பெரிகார்டியன் 7 என்று சொல்கிற சக்தி சக்கரம். சைனீஸ் லேமில் இதை டார்லிங் என்று சொல்கிறது. டார்லிங் ஒன்றா சேர்த்து சொன்னீங்கன்னா டார்லிங் என்ற மாதிரி வரும். இப்போ இந்த டார்லிங் இருக்கிறது தான் இந்த காப்பல் டனல் சிம்டத்துக்குரிய மெயின் ரீசன். இப்போ அக்குபஞ்சரில் இந்த டார்லிங்குக்கு ஒரு ஊசி ஒன்று அடிச்சு விட்டால் சரி, சின்ன ஊசி ஒன்று அந்த இடத்துக்கு டப் பண்ணி விட்டால் அந்த சக்கரம் ஆக்டிவ் ஆகிடும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் அந்த செய்கிற வேலையை நிப்பாட்டணும். ஏன்னா அந்த வேலையால் தான் உங்களுக்கு அப்படி வருது. வேலையை நிப்பாட்டணும். ட்ரீட்மெண்ட் செய்தீங்கன்னா விரைப்பு இல்லாமல் போகும். இல்லை நீங்கள் வேலை செய்து கொண்டும் அந்த விரைப்பிலேருந்து விடுபடணும்னு சொன்னால், அதுக்கு இலகுவான வழி ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், பிராணிக் ஹீலிங்கில் நாங்கள் இந்த கையை குவிச்சு உங்களுக்கு இந்த விரைப்பு இடத்துலான் ஏற்படும். இதுக்குரிய சக்தி சக்கரம் இடத்துலான் இருக்குது. ரைட், இந்த மணிக்கட்டு பகுதியில் கையை மடிச்சிங்கன்னா அந்த கை மடிகிற இடத்துல தான் இந்த சக்கரம் இருக்குது. அப்போ விரலை குவிச்சு அந்த சக்கரத்தை பார்த்தபடி சக்கரத்தை நோக்கி தொட தேவையில்லை. வட்டமாக இப்படி ஒரு 30 சுற்று, அப்புறம் மெட்ட பக்கம் ஒரு 30 சுற்று இப்படி சுற்றி விடுங்க. அந்த விரைப்பு கொஞ்சம் இதில் எடுபடும். அப்படி 30 சுற்றுக்கு எடுபடாட்டி நீங்கள் 108 வரைக்கும் சுற்றலாம். ஆனால் இந்த கையில் மணிக்கட்டை ஆடாமல் சுற்றணும். மணிக்கட்டை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கொண்டு அப்படியே சுற்றணும். அதே மாதிரி மெட்ட கைக்கு மணிக்கட்டு ஆடாமல் கையால் வட்டமாக சுற்றணும். 2 திசையிலையும் நீங்கள் மாறியும் சுற்றலாம். அல்லது மணிக்கூட திசைக்கு எதிர் திசையில் 30 சுற்று, பிறகு மணிக்கூட திசையில் ஒரு 30 சுற்று. இப்படி நீங்கள் 2 கைக்கும் செய்தீங்கன்னா, 2 கையிலையும் விரைப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 2 கைக்கும் செய்யலாம். அதாவது ஒரு கையில் விரைப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த கைக்கு மட்டும் இப்படி சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் விரைக்காது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலை செய்யணும்னு சொன்னால்
வேலையை தவிர்க்கலான்னு சொன்னால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி செய்கிற வேலைகள் ரிப்பீட் பண்ணுற வேலைகளை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு மாலை கட்டுறது, மாலை கோக்க அப்படி இப்படி கையை அப்படி ஆட்டிக்கொண்டே இருப்பீங்க. இப்படி இப்படி செய்ய செய்ய அங்கே சக்கரம் மோட்டார் பைக்கான நேரம் ஓடுறது. இப்போ இந்த மாதிரி வேலைகளை நாங்கள் விட்டோம்னு சொன்னால் அந்த உரைப்பு இல்லாமல் போயிடும் கொஞ்ச நாளில். அப்படி தொடர்ந்து உரைச்சி கொண்டிருக்கோம்னா எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் சரி பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வேலையும் செய்யணும், வருத்தம் மாறணும்னா எங்களை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு வேலை செய்கிற நேரம் நீங்கள் காலமே அல்லது இரவு பழக்க போக்க இந்த மாதிரி கைக்கு கொஞ்சம் சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது தொடர்ந்து உரைக்காது. இப்போ ஆப்ரேஷன் செய்த ஆக்களுக்கு ஒரு கொஞ்ச காலத்தில் விரல் எதுவுமே அசையாது. கார்பல் டனல் சிம்டம் துக்குரிய ஆப்ரேஷன் செய்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்டை வெட்டி விடுவினோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு அது நரம்பு அமர்த்தாது. ஆனால் வெட்டின அந்த 2 பகுதியும் இப்படி விரிஞ்சு போயிருக்கும் தானே, விரிஞ்சு போயிட்டா உங்களுக்கு அதில் நரம்புக்கு அழுத்தம் இருக்காது. அப்போ உங்களுக்கு உடனடியாக உரைப்பு இல்லாமல் போகும். ஆனால் நாளடைவில் என்ன செய்யணும்னா அந்த வெட்டுப்பட்ட அந்த தசை 2ம் தடிக்க தொடங்கும். 2 பக்கத்துலேயும் 2 சைட்லேயும் வந்து அந்த வெட்டுப்பட்ட இடம் தடிக்க தொடங்கும். தடிக்க தொடங்கினா 2 பக்கத்தில் உள்ள நரம்புகளையும் பிறகு நசிக்க தொடங்கும். பிறகு முழு விரலுமே இயங்க இயலாத ஒரு தன்மைக்கு போயிடும். நரம்பு சிக்னல் துப்புரவாக போகாம விட விரல் எதுவுமே அசையாது. அப்படி ஆப்ரேஷன் செய்து போட்டு விரல் எதுவுமே அசையுதில்லை என்று சொல்லி வந்தாக்களும் இருக்கணும். அந்த நிலைமையில வந்தும் சோமாகி போயிருக்கணும். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செய்யக்க அது சரியாகுது. இப்படி தான் எங்களோட சிகிச்சை முறைகள் இருக்கு. அவை இந்த ஆப்ரேஷன் செய்ய முதலே நீங்கள் இதை சுகப்படுத்தலாம். அந்த விரைப்பு உள்ள இடத்துக்கு நாங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்யணும். அதே நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாளும் கையால் ஒரு 30 சுற்றி விட்டீங்கன்னா அது அந்த மாதிரி அந்த சக்தி சக்கரம் எறுகிற தன்மை இல்லாமல் போக உங்களுக்கு விரைக்காது. ஒரு நாளும் அதை செய்தால் அந்த விரைப்பு வராது. நன்றி, வணக்கம்.